இந்த சோசியல் மீடியால வர இந்த இன்ஃப்ளூயன்சர் கணவன் மனைவி இருக்காங்க இல்லையா, இவங்கள பார்த்து இவங்களுக்கு அடிக்ட் ஆகுறவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, அவங்களுடைய மைண்ட் செட்டு சொன்னா வச்சிருக்காங்களே, என் புருஷனும் தான் இருக்காரே, இப்படியா இருக்காரு, என் பொண்டாட்டியும் தான் இருக்காளே, இப்படியா இருக்கா அப்படின்னு சொல்ற அளவுக்கு இவங்க குடும்பத்துல பிரச்சனை வந்து இவங்க பிரியற அளவுக்கு அவங்களுடைய அந்யோன்யத்தை காமிக்கிறாங்க. பிராங்க் பண்ணுவாங்களாம். ஒரு கணவன் வந்து மனைவிய வந்து பிராங்க் பண்ற மாதிரி அது ஒரு வீடியோ. அதே மாதிரி சர்ப்ரைசிங் கிஃப்ட் அவங்க பர்த்டேவா இருக்கட்டும், இல்ல வெட்டிங் ஆனிவர்சரியா இருக்கட்டும், இல்ல வேற ஏதாவது அக்கேஷனா இருக்கட்டும், அவங்க 2 பேரும் ஒருத்தர ஒருத்தர் ஏமாத்திக்கிறதா நம்ம நினைக்கிறோம். உண்மையாலுமே அவங்க 2 பேரும் புத்திசாலிகள். அவங்க புத்தியோட தான் இருக்காங்க. அத பார்த்துக்கிட்டு இருக்கவங்கள தான் ஏமாத்துறாங்க. சரிங்களா? நம்முடைய நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அழகான வாழ்க்கைய வாழ்ந்து காட்டியிருக்காங்க. இல்லையா? அல்லாஹ் தஆலா ஏன் அவங்களுக்கு அத்தனை மனைவிகள குடுத்தாங்க அப்படின்னு நம்ம சில நேரம் யோசிச்சிருப்போம். இது நெறைய நம்மளும் அதுக்கான ரீசன்கள சொல்லியிருப்போம். ஆனா ஒரு முக்கியமான ரீசன் என்ன தெரியுமா? அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ரப்பி ஷ்ரஹ் லி சத்ரி வ யஸ்ஸிர் லி அம்ரி வஹ்லுல் உக்தத்தம் மின் லிசானி யஃப்கஹு கௌலி. அல்ஹம்துலில்லாஹ். இன்னைக்கு நம்ம எத பத்தி பார்க்க போறோம்னா, பொதுவா நம்ம எந்த பொருள வாங்குறதுக்கு முன்னாடியோ, நம்ம என்ன சொல்லுவோம்? போலிகள பார்த்து நம்பிராதீங்க. இதெல்லாம் வந்து உண்மையான பொருள் கிடையாது. உண்மையான பொருள்கள் மாதிரி உருவாக்கப்பட்டிருக்கு. அதிக விலைக்கு விக்கணுங்கிறதுக்காக என்ன பண்ணுவாங்க, சில நேரங்கள்ல சில போலியான பொருட்கள உண்மையான பொருட்கள மாதிரியோ, இல்ல உண்மையான பொருட்கள விடவே சிறந்ததாகவோ அத உருமாற்றி நெறைய காசுக்கு விப்பாங்க இல்லையா? ஸோ நம்ம என்ன பண்ணுவோம்? ஒரு சின்ன சின்ன பொருள் வாங்குறதுக்கு முன்னாடியும், இது உண்மையானதா? இது பொய்யானதா? அப்படின்னு சொல்லி நம்ம ஆராய்ஞ்சு, ஒரு சின்ன பொருளுக்கே அந்த அளவுக்கு நம்ம ஒரு அட்டென்ஷன் குடுப்போம். இன்னைக்கு நம்மள்ல நெறைய பேரு, அதாவது ஒரு முக்கியமான சில விஷயங்கள்ல கூட இது உண்மையானதா, பொய்யானதா அப்படின்னு ஆராயறதில்ல. காட்டுறதெல்லாம் உண்மை அப்படின்னு சொல்லி என்ன பண்றாங்க? நம்ப கூடியவங்களா இருக்காங்க. அப்படி பார்க்கும்போது, இன்னைக்கு நம்ம இந்த இன்ஃப்ளூயன்சர்ன்ற பேர்ல நெறைய பேரு இப்ப இந்த யாரா வேணா இருக்கலாம். அதாவது சோசியல் மீடியால Instagramலயோ, Facebookலயோ, இல்ல YouTubeலயோ இப்படி விளாகிங் மூலியமாவோ, இல்ல ரீல்ஸ் மூலியமாவோ வர எந்த இன்ஃப்ளூயன்சரா இருந்தாலும் கணவன் மனைவியா வரும்போது நம்ம பார்க்கும்போது என்ன நினைக்கிறோம்னா, ஆஹா! இவங்க எவ்வளவு ஒரு அந்யோன்யமா இருக்காங்க. இவங்க தான் நமக்கு ரோல் மாடல். இவங்க தான் வந்து ஐடியல் கப்பிள். இவங்கள என்ன பண்ணலாம்? இவங்கள மாதிரி நம்ம ஒரு வாழ்க்கை வாழணும்னு ஆசைப்படலாம். அப்படின்னு சொல்லி அவங்க காட்டுற அந்த அந்யோன்யத்தையும், அந்த அலங்காரத்தையும், ஒருத்தர் ஒருத்தர் கொஞ்சிக்கிறதையும், நேசிக்கிறதையும் பார்க்கும்போது, இப்படி அல்லவா இருக்கணும். எனக்கும் தான் வாச்சிருக்காங்களே, என் புருஷனும் தான் இருக்காரே, இப்படியா இருக்காரு, என் பொண்டாட்டியும் தான் இருக்காளே, இப்படியா இருக்கா அப்படின்னு சொல்ற அளவுக்கு இவங்க குடும்பத்துல பிரச்சனை வந்து இவங்க பிரியற அளவுக்கு அவங்களுடைய அந்யோன்யத்தை காமிக்கிறாங்க. ஆனா உண்மையாலுமே அப்படி காமிக்கிறவங்க எல்லாருமே அந்யோன்யமானவங்க தானா? அப்படி காமிக்கிறது எல்லாமே உண்மைதானா அப்படின்னு கேட்டா, கண்டிப்பா 100ல 90% அவங்க என்ன பண்றாங்க, சினிமால எப்படி ஒரு கதாநாயகன், கதாநாயகி நடிக்கிறாங்களோ, இல்லையா? அந்த நடிப்புக்கு ஏத்த மாதிரி எல்லாமே அவங்க அமைச்சு வச்சுக்கிறாங்களோ, அதே மாரி தான் இந்த இன்ஃப்ளூயன்சர்ஸ்ங்கிறவங்களும், கணவன் மனைவியா வரவங்களும் நல்லா நடிக்கிறாங்க. சரிங்களா? அதாவது இதுல வந்து 2 விஷயம் இருக்கு. ஒண்ணு, அதாவது இயற்கைக்கு புறமா எப்பவுமே சந்தோஷமா இருக்க மாதிரியே வெளிய காமிச்சு என்ன பண்றது? எங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கு பார்த்தீங்களா? இத ரசிங்க அப்படின்னு அவங்களுடைய வியூஸ்க்காகவும், அவங்களுடைய சப்ஸ்கிரைபர்ஸ ஜாஸ்தி ஆக்கிறதுக்காகவும் என்ன பண்றது? ஏதாவது ஒரு ட்ரிக்ஸ ஃபாலோ பண்றது. அப்படி இல்லன்னா என்ன ஆகுறதுன்னா, சில நேரங்கள்ல அது உண்மையாவே இருந்தாலும், சில நேரங்கள்ல எல்லா நேரமும் உண்மையா இருக்க போறதில்ல. அவங்க காட்டுறது அதுல 1/2 மணி நேரம் தான். இல்ல ரீல்ஸா இருந்தா ஒரு 2, 3 நிமிஷம் தான். சரிங்களா? அதுல வந்து என்ன காட்ட முடியும்? அவங்க அவங்களுடைய வாழ்க்கையினுடைய சந்தோஷமான நிகழ்ச்சிகள மட்டும் வேணா எடுத்து காட்ட முடியும். அது நடிப்பா இல்ல உண்மைதான் அப்படின்னு இருந்தாலும், எல்லா நிகழ்ச்சிகளும் அதுல தெரிய போறது கிடையாது. இல்லையா? ஏதாவது ஒரு 4, 5 விஷயங்கள தான் அவங்க எடுத்து காட்டுவாங்க. அத பார்த்துட்டு என்னவாகுறாங்க நம்ம ஆளுங்க, பார்க்கக்கூடியவங்க, எனக்கு அப்படி இல்லையே அப்படின்னு ஏக்கத்த வளர்த்துக்கிட்டு, தனக்கு அல்லாஹ் தஆலா குடுத்திருக்க நெறைய விஷயங்கள்ல என்ன பண்றாங்க? ஒரு திருப்தி இன்மையினால பாதிக்கப்படுறாங்க. இப்ப என்ன ஆயிருக்குன்னா, இந்த மாரி ஒரு கப்பிள் வந்து சொன்னோம் இல்லையா? முன்னாடி சொன்ன மாரி, அ அதாவது நல்ல அழகான முறையில அவங்கள காட்டிக்கிறாங்க. அவங்க காதலிச்சு திருமணம் பண்ணவங்க தான். அவங்களுக்கு வந்து எந்த குறையும் இல்லாத மாரி காட்டுறாங்க. ரொம்ப ஒருத்தருக்கு ஒருத்தர் ரொம்ப ஒரு அந்யோன்யமா இருக்கிற மாரி காட்டுறாங்க. ஆனா இன்னைக்கு என்ன ஆயிருக்குன்னா, அந்த பெண் இன்னொருத்தர் கூட ஓடி போயிடுறாங்க. ஸோ இதுதான் வந்து ரியாலிட்டியா இருக்கு. இப்ப இது நெறைய பேருடைய வாழ்க்கையில நடக்கலாம். இந்த மாதிரி கள்ளக்காதல், இந்த மாதிரி இன்னொருத்தவங்க மேல ஆசை கொள்றதெல்லாம் நடக்கலாம். இந்த மாரி இன்ஃப்ளூயன்சரா இருக்கவங்கள்ல இந்த மாரி விஷயம் நடக்கிறது எத காட்டுதுன்னா, அவங்க அவங்கள எத்தன பேர் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. இத்தன நாள் அவங்க ஃபாலோ பண்ணது எல்லாமே பொய்யு தான் அப்படிங்கிறத காட்டுது. இது மட்டும் இல்ல. இது வெளிய நல்லா பப்ளிக்கா தெரிஞ்சிருக்கு. வெளிய தெரியாம எத்தனையோ இன்ஃப்ளூயன்சர்ஸ் வந்து இந்த மாதிரியான சோசியல் மீடியால தங்களுடைய வாழ்க்கை ஒரு மாதிரி இருக்கும். ஆனா வெளிய அவங்க காட்டுறது ஒரு மாதிரி வந்து நடந்துகிட்டு இருக்காங்க. ஸோ இது நம்ம பார்க்கும்போது ஒரு சினிமால பார்த்தா கூட நம்மளுக்கு வந்து சினிமால வந்து பொய்யி, இந்த கதாநாயகன், கதாநாயகி கொஞ்ச நேரத்துல அவங்க என்ன ஆயிடுவாங்க, அவங்க பிரிஞ்சு போயிடுவாங்க. இவர் வேற ஒருத்தருடைய கணவன், இவங்க வேற ஒருத்தருடைய மனைவி. ஆனா கொஞ்சம் படத்துக்காக நடிக்கிறாங்க. பணத்துக்காக நடிக்கிறாங்க. சோ இவங்க என்னவாவாங்க, கொஞ்ச நேரத்துல அவங்களுடைய வாழ்க்கை வேற மாரி இருக்கும்னு நெனைப்போம். ஆனா இந்த மாதிரி இந்த சோசியல் மீடியால வர இந்த இன்ஃப்ளூயன்சர் கணவன் மனைவி இருக்காங்க இல்லையா? இவங்கள பார்த்து இவங்களுக்கு அடிக்ட் ஆகுறவங்க என்ன நெனைக்கிறாங்கன்னா, அவங்களுடைய மைண்ட் செட்டு இவங்க காமிக்கிறது எதுவுமே பொய் இருக்காது. ஏன்னா இவங்க உண்மையான கணவன் மனைவி அப்படிங்கிற மாரி ஆயிடுறாங்க. சரிங்களா? சோ இது எங்க கொண்டு போய் விடுதுன்னா, அதாவது அவங்க
யாரு நடிப்புக்காக வேண்டி கணவன் மனைவின்ற வேஷத்துல உண்மையாலுமே கணவன் மனைவியா இருந்தோம் மற்றவர்களை ஏமாத்துறதுக்காக வேண்டி என்னென்னமோ பண்றாங்க. இப்ப என்ன பண்ணுவாங்க, பிராங்க் பண்ணுவாங்களாம். ஒரு கணவன் வந்து மனைவியை வந்து பிராங்க் பண்ற மாதிரி அது ஒரு வீடியோ. அதே மாதிரி சர்ப்ரைசிங் கிஃப்ட், அவங்க பர்த்டேவா இருக்கட்டும், இல்ல வெட்டிங் ஆனிவர்சரியா இருக்கட்டும், இல்ல வேற ஏதாவது அக்கேஷனா இருக்கட்டும், அவங்கள வெளியே கூட்டு போறது, சர்ப்ரைசிங்கா என்ன பண்றது, கிஃப்ட் கொடுக்கறது, இந்த மாதிரி. அதாவது எப்பவுமே ஒரு வாழ்க்கையில் இப்படிலாம் நடந்துகிட்டு இருக்குமா, ஆனா அவங்க எல்லாம் வந்து அப்படியே பண்ணுவாங்களாம். இது வந்து அந்த 2 பேருக்குமே தெரியும். இது ஸ்கிரிப்டட்ன்னு சொல்லி அவங்க 2 பேருக்குமே தெரியும். இது ஒண்ணும் சர்ப்ரைஸா நடக்கிற விஷயம் எல்லாம் கிடையாது. பிராங்க் பண்றதெல்லாம் வந்து உண்மையாலுமே ஏமாறுறதும் கிடையாது. ஆனா, இதுல இவங்க வந்து எப்படி ஆயிடுறாங்கன்னா, அவங்க 2 பேரும் ஒருத்தர ஒருத்தர் ஏமாத்திக்கிறதா நம்ம நெனைக்கிறோம். உண்மையாலுமே அவங்க 2 பேரும் புத்திசாலிகள். அவங்க புத்தியோட தான் இருக்காங்க. அத பார்த்துக்கிட்டு இருக்கவங்கள தான் ஏமாத்துறாங்க. சரிங்களா? சோ இந்த மாரி தான் நம்மள்ல நெறைய பேர் என்னவாகுதுன்னா, இந்த மாதிரி இவங்க பண்ற ஒவ்வொரு விஷயங்களையும் உண்மைன்னு நெனைச்சு வீணா போய்க்கிட்டு இருக்காங்க. சோ அப்படி பார்க்கும்போது, இதுல அவங்க அதிகமா விலை உயர்ந்த காஸ்ட்லியான பொருட்களை தன்னுடைய மனைவிக்கு வாங்கி குடுக்குறதும், அதே மாதிரி மனைவி கணவனுக்கு கண்ணுக்கு நிறைவா அவங்க என்ன பண்றது, அழகான அதுவும் நம்மளுடைய இஸ்லாமிய யூடியூபர்ஸையும், விளாகர்ஸையும், அந்த இன்ஃப்ளூயன்சர்ஸ்லயும் சொல்லவே வேணாம். முழு மேக்கப்ல இருப்பாங்க. அவங்க அவங்கள அழகா காமிச்சுக்கிறதும், இல்லையா? உள்ளுக்குள்ள அவங்க எப்படி நாறுது என்னன்னு தெரியாது. ஆனா வெளிய நம்ம நடிக்கும்போது, நம்ம நல்லா நடிக்கணும். உண்மையாலுமே இந்த உறவுல ஒரு உயிர் இருக்கா? முதல்ல அவங்க பண்றது மார்க்கத்துக்கு புறம்பான ஒரு விஷயம். அவங்க கணவன் மனைவியுடைய அந்யோன்யத்த கொண்டு வந்து வெளிய காட்டுறதும், அவங்க ஊர் சுத்துறத வெளிய காட்டுறதும், அவங்க அலங்காரத்த வெளிய காட்டுறதும், இல்லையா? ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொருத்தரு என்னென்ன விஷயங்கள ஷேர் பண்ணிக்கிறாங்க. அவங்க வாழ்க்கையில நடந்த பிரைவசியான விஷயங்கள் எல்லாம் அவங்க வந்து வெளிய காட்டுறதும், இது எல்லாமே தேவையில்லாத மார்க்கத்துல இல்லாத ஒரு விஷயமா இருந்தாலும், இந்த விஷயத்துல உண்மை இருக்குதா? அத யோசிக்கணும். உண்மையா இல்லாத விஷயத்த பணத்துக்காக வேண்டி பண்ணலாம்னு அவங்க முடிவு பண்றாங்க. அந்த விஷயம் அதாவது எந்த விஷயம் உண்மை இல்லாததோ, அதுதான் உண்மைன்னு நினைச்சு நம்ம ஆளுங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க, அவங்க புருஷன பத்தியா, இவங்க பொண்டாட்டிய பத்தியான்னு சொல்லி பிரச்சனைய வந்து வளர்த்துக்கிட்டு இருக்காங்க. அல்லாஹ் தஆலா தன்னுடைய திருமறையில சொல்றான், உங்களுக்கு அறிவில்லாத விஷயத்த பின்பற்றாதீங்கன்னு சொல்றான். இந்த மாதிரி நம்ம இவங்களெல்லாம் வந்து இதுல உள்ள கமெண்ட்ஸ படிச்சு பார்க்கும்போது தெரியும். அவங்க உண்மையாலுமே இத பார்க்குறவங்க, "அக்கா நீங்க வந்து அண்ணனுக்கு இப்படிக்கா, நீங்க அண்ணன் நீங்க இப்படின்னு" அப்படியே அவங்களுக்குள்ள ஒன்றி போயி, இந்த மாரி தான் இருக்கணும். இந்த மாரி உங்கள மாரி ஒரு கப்புள் இருக்கணும் அப்படின்னு சொல்லி, அவங்கள பின்பற்றக்கூடியவங்களே ஆயிடுறாங்க. இன்னைக்கு இப்படி நடந்திருக்கு அவங்க வாழ்க்கையில. நாளைக்கு என்ன ஆகும்? ஒரு பிரெக்னன்சியோடைய கன்ஃபர்மேஷன கூட அந்த பொண்ணு வந்து என்னது அந்த மனைவி வந்து அந்த கணவனுக்கு எடுத்துட்டு போய் சொல்றத வெட்கமே இல்லாம போட்டு, அதே மாதிரி அ அதாவது அந்த கணவன் எப்படி சர்ப்ரைஸ் ஆகுறாரோ, அந்த கணவன் எப்படி சந்தோஷப்படுறாரோ, என்னுடைய கணவன் வந்து நான் அந்த மாரி கொண்டு போய் காட்டும்போது சந்தோஷப்படலையா? இப்படியெல்லாம் நெறைய பைத்தியங்கள் வந்து உலகத்துல இருக்க தான் செய்யுது. சோ இந்த மாரி அவங்க பண்ணிக்கிட்டு இருக்கிறது தப்பு அப்படின்னு தான் நம்ம வாரம் வாரம் வீடியோ போடுறோம். ஆனா பார்க்கிறவங்களுடைய தப்பு தான் அதிகமான ஒரு தப்பா இருக்கு சரிங்களா? அதனால தயவு செய்து இந்த மாதிரியான விஷயங்கள்ல என்ன பண்ணாதீங்க, ஈடுபடாதீங்க. இத பார்க்காதீங்க. இதெல்லாம் உண்மைன்னு நெனைக்காதீங்க. உண்மையாலுமே மேக்ஸிமமான விஷயங்கள் இது தப்பா, பொய்யா தான் இருக்கு. சரிங்களா? மற்றவர்களுக்காக எப்படி இந்த சினிமால வர ஒரு நாடகங்களோ, இல்ல வேற புரோகிராம்ஸோ, இல்ல சினிமா படங்களோ ஸ்கிரிப்டடா இருக்கோ, எல்லாமே எழுதி வச்சு ஒரு ஸ்கிரீன் பிளேவோட நடக்குதோ, அதே மாதிரி தான் இதுலயுமே ஸ்கிரீன் பிளே தான். சரிங்களா? இதையும் எழுதி வச்சு தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத மைண்ட்ல வச்சுக்கங்க. இவங்கள பார்த்துக்கிட்டு, இவங்க அடுத்து இவங்க வாழ்க்கையில என்ன நடக்கும் அப்படின்னு அதுக்கு அடிக்டடா இருக்கக்கூடாது. இப்ப நம்ம பார்த்தோம்னா, நம்ம நெனைக்கிறோம், கொஞ்ச நேரத்த நம்ம இதுல குடுக்குறோம்னு நெனைக்கிறோம். ஆனா, இந்த கொஞ்ச நேரம் விஷயங்கிறது நம்ம வாழ்க்கையில நெறைய இம்பாக்ட்ங்கள ஏற்படுத்தும். அது நம்மளுக்கு தெரியவே மாட்டேங்குது. சரிங்களா? ஏன்னா, இப்ப இந்த ஆம்பளைங்கலாம் வந்து நெறைய இந்த மாரி விளாகிங்லாம் முழுக்க பார்ப்பாங்களோன்னு தெரியாது. ஆனா, இந்த மாரி ரீல்ஸ் எல்லாம் அதிகமா பார்ப்பாங்க. இல்லையா? ஒரு 2 நிமிஷம், 3 நிமிஷம் ரீல்ஸ் தான். ஆனா, அந்த ரீல்ஸ்ல அந்த மனைவி காட்டுற அந்த அழகு அவங்க அவங்க பார்க்குற பார்வையிலருந்து இதெல்லாம் பார்க்குறாங்க இல்லையா? இத எல்லாமே மனைவிமார்கள் கிட்ட எதிர்பார்ப்பாங்க. ஏன்னா, சினிமால வர ஒரு கதாநாயகிய பார்க்கும்போது, இந்த கதாநாயகி மாரி நம்ம மனைவி இருக்க முடியாது அப்படிங்கிற ஒரு விஷயம் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஆனா, இந்த ரீல்ஸ்ல வர கதாநாயகிகள் ஒரு வீட்ல ஒரு கணவனுடைய மனைவி அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியும்போது, அது வந்து அவங்களுக்கு ஒரு தவறான ஒரு வழிகாட்டுதல தான் காட்டும். அவங்க இந்த மாரி போட்டு என்ன பண்றாங்க, YouTubeலயோ, Instagramலயோ, Facebookலயோ போட்டு பணத்த சம்பாதிச்சு போயிட்டே இருக்காங்க. ஆனா, விலை மதிக்க முடியாத நம்முடைய நேரத்த எடுக்கிறது மட்டும் இல்லாம, அல்லாஹ் நமக்கு குடுத்த அருள்ல அதிருப்தி ஏற்படக்கூடிய ஒரு நிலைமைய நமக்கு ஏற்படுத்திடுறாங்க. பேராசை. இல்லையா? நம்மளுக்கு எதுலயுமே திருப்தி இல்ல. நம்ம கணவன் கிட்ட மனைவிக்கு சந்தோஷம் இல்ல. மனைவி கிட்ட கணவனுக்கு சந்தோஷம் இல்ல. ஒரு ஏக்கம், அதே மாரி குடும்ப பிரச்சனை, இந்த மாரி பல விஷயங்கள் வந்து இதனால ஏற்படுது. அதனால இத பார்க்கிறவங்க சுத்தமா இத அவாய்ட் பண்ணிக்கங்க. அதாவது நம்மளுடைய ஈமான உருக்குலைச்சு, நம்மளுடைய நேரத்த இல்லாம ஆக்குற இந்த மாரி விஷயங்கள பார்க்கறதுக்கு பதிலா, நம்முடைய நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அழகான வாழ்க்கைய வாழ்ந்து காட்டியிருக்காங்க. இல்லையா? அல்லாஹ் தஆலா ஏன் அவங்களுக்கு அத்தன மனைவிகள குடுத்தாங்க அப்படின்னு நம்ம சில நேரம் யோசிச்சிருப்போம். இது நெறைய நம்மளும் அதுக்கான ரீசன்கள சொல்லியிருப்போம். ஆனா ஒரு முக்கியமான ரீசன் என்ன தெரியுமா? அதுல எல்லா மனைவிகள எடுத்துக்கிட்டாலுமே, எல்லாருமே ஒரே வயசு உள்ளவங்களா இல்ல.
ஒரே கேரக்டர் உள்ளவங்களா இல்ல, ஒரே குடும்ப பின்னணி இருக்கவங்களா இல்ல. எல்லாருமே வேற வேற விதத்துல இருந்தாங்க. ஆனா எல்லார்கிட்டயுமே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு நல்ல கணவனா தான் நடந்துக்கிட்டாங்க. சோ எதுக்காக அல்லாஹ் தஆலா அவங்களுக்கு எத்தனை திருமணம் பண்ணி அந்த மாதிரி எல்லா வகையான மனைவிமார்களையும் குடுத்தான்னா, உங்களுக்கு ஒரு நல்ல முன் உதாரணம் உன்னுடைய நபி கிட்ட இருக்கு. அவங்கள பாருங்க. அவங்க இந்த மாரி இருந்தா தான் என் பொண்டாட்டிகிட்ட நான் இப்படி இருப்பேன் அப்படின்னு வாழல. எல்லா மனைவிகள்கிட்டயும் ஒரு கம்ப்ளைண்ட் கூட இல்லாம திருப்தியான முறையில அவங்க கூட வாழ்ந்தாங்க. அல்ஹம்துலில்லாஹ். சோ நமக்கு கிடைக்கிற மனைவி எந்த வகையில இருந்தாலும் அதாவது அவங்க தான் பெண்களுக்கும் உதாரணம் இல்லையா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தான் ஆண், பெண் இருவருக்குமே உதாரணம். சோ நம்ம கூட கிடைக்கக்கூடிய மனைவியோ, இல்ல நமக்கு கிடைக்கக்கூடிய கணவனோ எந்த கேரக்டர்ல இருந்தாலுமே அந்த கேரக்டர் கூட ஒத்து போகக்கூடிய நல்ல மனிதர்களா நம்ம இருக்கணும். சோ அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? நம்மளுடைய நேரத்தை இந்த மாதிரியான குப்பையான விஷயங்கள்ல போட்டு வீணாக்காம நம்ம என்ன பண்ணணும்னா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய வாழ்க்கை வரலாற எடுத்து அவங்க குடும்பத்துல எப்படி நடந்துக்கிட்டாங்க, அவங்க மனைவிமார்கள் அவங்க கிட்ட எப்படி நடந்துக்கிட்டாங்க, இது எல்லாம் நம்ம படிச்சு இதெல்லாம் நம்மளுடைய படிப்பினைகளா ஆக்கிக்கிறது மூலியமா நம்ம இந்த உலகத்திலயும் வெற்றி பெறலாம், மறுமையிலயும் வெற்றி பெறலாம். அல்லாஹ் தஆலா திருமறையில சொல்றான், வமல் ஹயாத்து துன்யா இல்லா மதாவுல் குரூர். இந்த உலக வாழ்க்கை ஒரு ஏமாற்றும் இன்பத்தை தவிர வேறு இல்லைன்னு சொல்றான். சோ இதுல நம்ம பாக்குற எல்லா விஷயங்களும் மேக்சிமமான விஷயங்கள் நம்மள ஏமாத்தக்கூடியதா தான் இருக்குமே தவிர அது உண்மையா இருக்காது. அப்படி உண்மையா இருந்தாலும் அது நிலையான ஒரு விஷயமா இருக்காது. அவங்க நம்ம கிட்ட காட்டக்கூடியவங்களா இருந்தாங்கன்னா, அந்த 1/2 மணி நேரத்துல நமக்கு என்னென்ன விஷயத்த அவங்க நமக்கு திணிக்கிறாங்களோ, அது எல்லாமே ஒரு சித்தரிக்கப்பட்ட விஷயங்களா தான் இருக்கும். சரிங்களா? அதனால போலிகள நம்பி நம்மளுடைய இபாதத்த வீணாக்கி, ஈமான பாழாக்கி, நமக்கே குழி தோண்டிக்காம, இந்த மாரி உண்மையான இன்ஃப்ளூயன்சர பார்த்து, நம்ம உண்மையான விஷயங்கள படிச்சு, அவங்கள பின்பற்றி, நம்ம இம்மையிலயும், மறுமையிலயும் வெற்றி அடையணும். அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் நேர்வழி அளிப்பானாக. வாஹிரு தவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.